ஆக மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பினால் அதற்கு கூட உரிய பதில் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சா தானே முதலமைச்சர் சொல்லுவார். இன்னொன்றையும் சொல்லுகிறார், எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காலையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில் நடக்க முடியும். உங்களை போல கை டைப் அடிக்கல, கையை டைப் அடிக்கல. தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும். மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வலிமையா இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. நான் வலிமையா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க, அப்பப்ப பளு தூக்கி பளு, அதை யாரு கேட்டாங்களா? பளு தூக்குறார், நீ எதுக்கு காட்டுற? மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஸ்டாலின் அவர்களே, இனி அரசியல் ரீதியாக பேசுங்கள். எங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற அவலங்கள் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். அதற்கு சரியான பதில் கொடுக்க துப்பு இல்லாம திராணி இல்லாம ஏதோ பேசி மழுப்பி எங்களை அவதூறு பிரச்சாரத்துக்கு ஆளாக்கினால் நிச்சயமா உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.